அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் அஹமது யூசுப், ஷிஃபா ஹாஸ்பிட்டலில் ஆர்த்தோபெடிக் அண்ட் ஸ்பைன் சர்ஜன். இன்னைக்கு October 16th, டுடேஸ் வேர்ல்டு ஸ்பைன் டே. நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம முதுகு தண்டுவடம் என்பது நம்மளுடைய மூளையிலிருந்து வரக்கூடிய ஸ்பைனல் கார்டு எங்கும் நரம்பை ப்ரொடெக்ட் பண்ணுது. அதே போல் நம்ம முதுகு தண்டுவட எலும்பு நம்ம ஹியூமன் எவல்யூஷனில் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம மனிதர்கள் 2 கால்களில் நேராக நிற்கிறதுக்கான மெயின் ரீசன் நம்மளுடைய ஸ்பைன். ஒரு சேட் நியூஸ் என்ன அப்படின்னா, சின்ன வயசு ஆட்களாக இருந்தாலும் சரி, வயதானவங்களா இருந்தாலும் சரி, இப்பொழுது யாருமே ஸ்பைன் ஹெல்த்தில் கான்சென்ட்ரேஷன் பண்ண மாட்டேங்கிறாங்க. எனக்கு வரக்கூடிய ஓபியில் 10ல் 5 பேருமே, அதாவது 100ல் ஒரு 50% பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பைன் இஷ்யூஸ் உள்ளவங்க தான். அதுக்கான முக்கியமான காரணங்கள் அவங்களுடைய ஜாப். வரக்கூடிய பேஷண்ட்ஸ் மெயின்லி ஐடி எம்ப்ளாயீஸ், பேங்க் எம்ப்ளாயீஸ், டிரைவிங் ஆக்கியூபேஷன் உள்ளவங்க, செடன்டரி லைஃப் ஸ்டைல் உள்ளவங்க தான் ஸ்பைன் ஹெல்த்தோட ப்ராப்ளம்ஸ் மெயினாக ஃபேஸ் பண்ணுறாங்க. அதுக்கான ரீசன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் போஸ்டர் மெயின்டெனன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ரீசனாக நான் சொல்லுவேன். ஸோ இதெல்லாம் நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு குட் போஸ்டர் மெயின்டைன் பண்ணணும். அதே போல் இப்போ டிரைவிங்லாம் பண்ணுறவங்களா இருந்தால் ரொம்ப நேரம் உட்கார்றவங்க, அந்த மாதிரி ஆட்களுக்கு இடையில எந்திரிச்சு கொஞ்சம் அவங்களோட ஸ்பைனை ஸ்ட்ரெச் பண்ணணும். யோகா ப்ராக்டிஸ் பண்ணணும். முதுகு தண்டுவடத்துக்குன்னு தனியாக பயிற்சிகள் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணணும். ஒபிசிட்டி, வெயிட் ரிடக்ஷன் பண்ணணும். ஸோ இது மட்டும் இல்லாமல் முக்கியமான இன்னொரு ரீசன் நான் ஒப்சர்வ் பண்ணது மென்டல் ஸ்ட்ரெஸ். அதாவது ஸ்பைன் ஹெல்த்தில் இஷ்யூஸ் இருக்கிற அதிகம் ஆட்களுக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க, தூக்கம் கம்மியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட ஸ்ட்ரெஸ் நீங்கள் கட்டாயம் நீங்கள் குறைக்கணும். அவங்களோட ஜாப் ஸ்டைலை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்பைன் ஹெல்த்தை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். தேங்க்யூ.